ஐயோ லேட் ஆயிரும், அவளுக்கு போட்டோ எடுக்கன்னு வேணா உயிரை எடுப்பாளுங்க. இவ துணியே எடுத்தே போனாலா, துணியை தயாரிக்க போனாலான்னு தெரியல. 4 துணி தானே எடுத்துட்டு வந்து போட்டா சீக்கிரமாச்சு இன்னைக்கு போய் கையெழுத்து போடலாம். எம்மா, ஏய் கிளவி காது ஏக்கா, எட்டி விழுந்துறாத, மெல்ல வா. எம்மா, எட்டி துணி எங்க? உனக்கு துணி தானே எடுத்து வர சொன்னேன், எனக்கு லேட் ஆகுதுல. எம்மா, உனக்கு இன்னைக்கு 100 நாள் வேலை இல்லையா? உன் பேர் இன்னைக்கு வரலையா? இந்த வாரம் ஃபுல்லா உனக்கு கிடையாதான். என்ன சொல்லுத? நான் போன வாரம் பார்த்தேனே, என் பேரை எழுதுனாங்களே, இந்த வாரம் எப்படி இல்லாம இருக்கும்? எல்லாம் எனக்கு தெரியாது, கமலாத்தா தான் சொல்லுச்சு உனக்கு வரலன்னு. நீ வை, என்னன்னு கேளு போ. அவளுக்கு இன்னைக்கு இறுக்கி மேனாம், இன்னைக்கு ஒரு பைய தூக்கிட்டு வந்துருவா. எல்லா அவளுக்கு வந்திருக்கு, என் பேர் மட்டும் எப்படி இல்லாம போகும்? எம்மா, இன்னைக்கு வேலை இங்கே தானா? இந்த வேலை முள்ளெல்லாம் வெட்ட சொல்லியிருக்காங்களாம். நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. நீ எனக்கு கமலா அத்தைட்ட ஒரு டிஃபன் பஸ்ல சோறை கொடுத்து விடுன்னு வரட்டும். இன்னைக்கு அவளுக எப்படி உனக்கு வேலை இருக்காது, நீ மெதுவா வீட்டுக்கே வந்துரு, வீட்டில் வந்து சாப்பிடு. இங்கே எதுக்கு உனக்கு? அது இல்லை, எவ்வளோ பேர் இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கும்? எவ்வளாச்சும் தெரியாம இருக்கும். நான் எப்படி அடுத்தவளுக்கு வேலையை விட்டு கொடுப்பேன்? எனக்கு இருக்கணும், இல்லைன்னா வேலை எவளுக்கு இருக்கக்கூடாது. அந்த அத்தை இருந்தா கொடுத்து விடுவாம்மா, நான்லாம் திரும்ப இங்கே வரமாட்டேன். சரிம்மா, அந்த அத்தை வர முன்னாடி சீக்கிரம் போ. அம்மா காலையில காப்பி வேற குடிக்கல, பசிக்குது. முன்னே அந்த மினிக்கு செஞ்சிருப்பா, வரட்டும் இன்னைக்கு எலும்பி. என்னக்கா நீ இங்க இருக்க? உனக்கு இன்னைக்கு வேலை வரலையாம்ல? என் மகால பாத்தீங்களா? அவ உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா நான் தான் உங்க அம்மா வந்துருவா, அவளுக்கு எதுக்கு மெனக்கெட்டு கொடுத்து விடுதேன்னு வேண்டான்ட்டேன். 100 நாள் வேலைக்கு வந்த மாதிரியே வந்திருக்கா. பொட்டெண்ணெய், லிப்டிக் எண்ணெய், தலை சிவமான எண்ணெய். கனி, இங்க பாரு, எங்க பாத்துட்டு இருக்க? பாருங்கக்கா, அவ என் பேரை மட்டும் விட்டுருக்கா, என்ன வேணும்னே பழி வாங்குறாக்கா. கமலா, கை வீசிட்டு வந்திருக்க, சட்டி எதுவும் எடுத்து வரலையா? அம்மா சட்டியத்தான் வாங்கணும்னு இருந்தேன், நீர் கை வீசிட்டு வந்திருக்கேரு. எனக்கு என் மருமவா ஒரு மம்பட்டி எட்டு வரேன்னு சொன்னான். நீர் மம்பட்டி கொத்தி வேறாக்கும், அதை ஏன்ட்ட கொடும். எனக்கு இல்லாததா கமலா, வாங்கிக்கோ. இந்த கிழட்டு பேலுக்கெல்லாம் வந்திருக்கு, என் பேர் மட்டும் வரல. என்ன கனி அழுதுகிட்டு இருக்கா? என்ன மாமா சொல்றது, இங்க கொடுமை நடக்கு, என் பேர் மட்டும் வரல. அம்மா, நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு ஆளுக்கு யாருக்கோ வரலன்னாக, அது உனக்கு தானா? நீர் இழுக்காதரும், போய் உட்காரும். நானே கடுப்புல இருக்கேன், போயிரும் அங்கிட்டு. என்ன இன்னைக்கு ஆள் கம்மியா இருக்கு, 9 மணி ஆகுது, இன்னும் யாரும் வரல. பேர் வராதவங்க எல்லாம் முத ஆளா வந்து வந்திருக்காங்க. பேர் வர்றவங்க யாருமே வந்து உட்கார்ல வருங்க. சித்ரா, என் பேர் மட்டும் எப்படி விட்டு போச்சு உனக்கு? என்ன வேணும்னே பழி வாங்குறியா? போன வாட்ட உன்ட்ட சத்தம் போட்டதுக்கு. எக்கா, அப்படிலாம் இல்லக்கா, நம்பர் மாத்தி போட்டேன்க்கா. நான் அடுத்த வாரம் கரெக்டா போட்டுறேன். அப்ப இந்த ஒரு வாரம் சம்பளம் யார் தருவா எனக்கு? ஒழுங்கா மக்கள் பணியாட்ட சொல்லி என் பேரை சேர்த்து விடு, பாத்துக்கோ. அக்கா, அப்படிலாம் பண்ண முடியாதுக்கா. நேற்று உங்க நம்பரு போன் நம்பர் இருந்துச்சுன்னா நான் எப்படியாச்சும் மாத்தி இருப்பேன்க்கா. உங்க போன் நம்பர் வேற என்கிட்ட இல்ல. ராஜ்யமாக்கும் நம்பர் மாறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பேசானிக்கு வீட்டை பார்த்து போக வேண்டியதான போல. அவளா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசணும், பின்னாடி இருந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வாயை தச்சிருவேன். அவளுக்கு வேலை வரலாதான் அவளுக்கு குத்தும். வாயை மூடிட்டு இல்லைன்னா பாத்துக்கோங்க. அக்கா, நம்பர் மாறி போச்சுக்கா, அதுக்காண்டி சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. அடுத்த வாரம் வாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கெல்லாம் வாய் இல்லப்பா, உங்ககிட்ட சண்டை போட வாய் இல்ல. வாய் இருக்கிறவளுக்கு எவளுக்காச்சும் நம்பர் வராம போகும்ல, அன்னைக்கு இருக்கு உனக்கு. இப்ப உங்களுக்கா வாய் இல்ல? ஊருக்குள்ள சொன்னா நம்பிடுவாங்க. மணி 9 ஆச்சு, எவளாச்சும் வந்திருக்காளா போட்டோ எடுக்க? இப்ப மட்டும் உனக்கு கண்ணு தெரியாது இந்த சித்ரா. எக்கா, நீங்க அமைதியா பெயிருங்க, அவ்வளவுதான். நீ எக்கா, தயிர் கொஞ்சம் தாயே அப்படின்னு வீட்டு பக்கம் வருவேல, முண்டக்கண்ணை பிதுக்கி விடுவேன். நான் சித்ரா அப்படி பண்ண, நம்பர் அவளுக்கு பார்த்து போட்டிருக்கலாம்ல, பாவம். அக்கா, நான் வேணும்னே பண்ணலக்கா, தெரியாம நடந்துருச்சுக்கா. தூர்லாம் பாருங்க, 10 பேருக்கு வரலையா, அமைதியா போறாங்க. ஒரு ஆளுக்கு வரலங்கவும் இங்க ஆடுதாங்கக்கா. அப்படி இல்லை சித்ரா, 10 பேருக்குனாலும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஒரு ஆளுங்கவும் தான் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்த வாட்டி பார்த்து போடு சித்ரா.
ஆ சரிங்கக்கா